ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கார்பன். இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான வாழைப்பூ அடை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு செய்யக்கூடிய வாழைப்பூ அடைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வாழைப்பூவை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் லேயர் வந்து எடுத்தீங்கன்னா அழகா பஞ்சஸ் ஆஃப் வாழைப்பூ வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த வாழைப்பூவை எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்க அப்படியே பஞ்சஸா வந்து கையில வந்து கொத்தா எடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு க்ளீன் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம எடுத்த அந்த பஞ்சஸை வந்து கையில லைட்டா வந்து கசக்கணும். லைட்டா நீங்க கசக்குனாலே உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியா வந்து பிரிஞ்சு வரும். இதுல இருந்து இருக்க அந்த நரம்பு பார்ட், இது வந்து நரம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்த நரம்பையும் அது கூட இருக்க அந்த ஜாயிண்ட்டையும் எடுத்துட்டுனா அந்த கசப்பு தன்மைன்றது வாழைப்பூல இருக்கவே இருக்காது. இதுதான் வந்து சிம்பிளான விஷயம். இதை மட்டும் நீங்க எல்லா வாழைப்பூலையும் எடுத்து அழகா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த வாழைப்பூவை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா வாழைப்பூ கருப்பாயிடும். அந்த மாதிரி கருப்பாகாம இருக்கிறதுக்கு நம்ம மோர் தண்ணி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் தயிர்ல 2 கப் அளவு தண்ணியை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு தண்ணியா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் வந்து நம்ம கட் பண்ணி இதுல போடும் போது உங்களுக்கு அந்த பூ வந்து கருப்பாகாம இருக்கும். அப்படி நீங்க கட் பண்ணிட்டு அப்படியே வெளியே வச்சிட்டீங்கன்னா ஃபுல்லாவே கருப்பாயிடும். உங்களுக்கு அந்த டிஷ் ஃபுல்லாவே அந்த கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி எல்லா வாழைப்பூ கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா நம்ம மாவுக்கு தேவையான பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்துல 1/2 கப் போல இட்லி ரைஸ், 1/2 கப் போல பச்சரிசி. நீங்க பச்சரிசிக்கு பதிலா ரெட் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட ரொம்ப நல்லது உடம்புக்கு. 1/2 கப் தோரம் பருப்பு, கடைசியா 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து. இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து தண்ணியில் ஒரு 3-4 தடவை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு சிம்பிளாக செய்கிறதுனால தோரம் பருப்பு மட்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 4 மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிருந்த அந்த அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு மாவு பதத்தில் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அடை கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கிறதுக்காக நான் ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு 4 காஞ்ச மிளகா வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசஸ் கம்மியாக வேணும்னா நீங்கள் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கைப்பிடி அளவு கொத்தமல்லி. கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணுறோம். நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இந்த அடைக்கு வந்து இந்த கருவேப்பிலை கொஞ்சம் டேஸ்ட்டும் அதிகமாக கொடுக்கும் அண்ட் ஹெல்த்துக்கும் நம்மளுக்கு நல்லது. அதனால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு, கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியாக செய்யக்கூடியதுனால நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணுறேன். இந்த வெங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் பாதி வதக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த கருவேப்பிலை வெங்காயத்தோட சேர்க்கும் போது ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் ஒரு துண்டு இஞ்சியே இந்த மாதிரி குட்டியா நான் ஆட் பண்றேன். இந்த வெங்காயம் ஒரு 3 மினிட்ஸ் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த வாழைப்பூவை ஆட் பண்றோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் போல இந்த வாழைப்பூலாம் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வதக்க போறோம். இந்த வாழைப்பூவை நம்ம டைரக்டா மாவுல போட்டு அடை சுட்டோம்னா உங்களுக்கு அந்த வாழைப்பூலாம் சம்டைம்ஸ் வந்து வேகாம இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி வதக்கி போட்டோம்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு சீக்கிரமாவும் அந்த வாழைப்பூ வந்து வெந்து வரும். இந்த அளவுக்கு வாழைப்பூ வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கம்ப்ளீட்டா ஆற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த மாவுல நம்ம வதக்கி ஆற வச்சிருந்த வாழைப்பூவை வந்து ஆட் பண்றோம். ஒரு ஸ்பைசியான மசாலா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, ஸோ நம்ம அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்ததா இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு, கடைசியா ஒரு சிட்டிகை போல பெருங்காயம். எல்லாமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு மாவு பதத்துல வந்து கொஞ்சம் தண்ணியாவே நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம அரைச்ச அந்த மாவு பார்த்தீங்கன்னா, நீங்க புளிக்க வச்சும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அந்த வாழைப்பூவ. அப்படி இல்லன்னா, நீங்க டைரக்ட்டாவே அரைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீங்க டைரக்ட்டாவே ஆட் பண்ணிக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு வந்து டைரக்ட்டா தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க புளிக்க வச்சியும் இந்த மாதிரி வாழைப்பூவ ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ இத வந்து நம்ம சுட்டு எடுக்க வேண்டியது தான். நம்ம தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம எடுத்து வச்சிருந்த மாவ அழகா ஒரு தோசை மாதிரி மெலிசா ஊத்தாம கொஞ்சம் தடியா அடை மாதிரி ஊத்திக்க வேண்டியதுதான். மாவு ஊத்துனதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 3 மினிட்ஸ் வந்து ஒரு சைடு நல்லா வேகட்டும். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அடைய திருப்பி போட வேண்டியதுதான். பார்த்தீங்களா, மேலே அவ்வளோ அழகா வந்து அந்த கலரும் டெக்ஸ்டரும் அழகா இருக்கு. இப்போ இதை ஒரு 3 மினிட்ஸ் போல நம்ம தட்டு போட்டு மூடி வேக வைக்கலாம். 2 சைடும் இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பார்க்க அடை வந்து இந்த மாதிரி இருக்கணும். கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர் ஃபுட், ஸ்ப்ரெட் லவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.